பேகம மற்றும் கொட்டுகொட உபமின் உற்பத்தி நிலையங்களின் கண்காணிப்புக்கு ஜெர்மன் நாட்டின் 2 விசேட நிபுணர்கள் நாளை இலங்கைக்கு வருகை தரவுள்ளனர். கடந்த வாரத்தில் பேகம மற்றும் கொட்டுகொட உபமின் உற்பத்தி நிலையங்களின் மின் பிரகாக்கிகள் 2 தடவைகள் செயலிழந்தன. பிரதான மின் உற்பத்தி நிலையங்கள் செயலிழக்கவில்லை எனினும் உபமின் நிலையங்களே செயலிழந்தன. அங்குள்ள இயந்திரங்கள் ஜெர்மனியினால் உற்பத்தி செய்யப்பட்டவை. எனவே ஜெர்மன் நாட்டின் 2 விசேட தொழில்நுட்ப அதிகாரிகள் இங்கு வந்து ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளனர். இதேவேளை இருந்த 2 மின்பிறப்பாக்கிகளையும் ஜப்பான் நாட்டு விசேட நிபுணர்கள் சிலர் இன்று பார்வையிட்டனர். பேகம மற்றும் கொட்டுகொட ஓப்பாத்து ஆகிய பகுதிகளில் உள்ள உபமின் உற்பத்தி நிலையங்களையும் அவர்கள் பார்வையிட்டனர். பேகம உபமின் உற்பத்தி நிலையத்தில் செயலிழந்த மின்பிறப்பாக்கிக்கு பதிலாக புதிய மின்பிறப்பாக்கி ஒன்றை பொருத்தும் நடவடிக்கையை இன்று நிறைவு செய்ய உள்ளதாக இலங்கை மின்சார சபையின் தலைவர் அனுர விஜயபால தெரிவித்தார். இதேவேளை மினுவாங்கொட ஓப்பாத்த உபமின் உற்பத்தி நிலையத்தில் செயலிழந்த மின்பிறப்பாக்கியை அரசு பகுப்பாய்வாளர் இன்று பார்வையிட்டார். மேலதிக அரசு பகுப்பாய்வாளர் வெளியங்கு சுமார் 3 மணித்தியாலங்கள் இவ்விடத்தில் பரிசீலனை செய்துள்ளதுடன் மாதிரிகளையும் பெற்றுக் கொண்டார். இவ்விடத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். மினுவாங்குடை நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட உத்தரவிற்கு அமையவே அரசு பகுப்பாய்வாளர் அவ்விடத்திற்கு சென்று பரிசீலனை செய்துள்ளார். இதேவேளை இலங்கை மின்சார சபையின் அதிகாரிகள் எதிர்வரும் 24ஆம் தேதி பொது முயற்சி ஆணை தொடர்பிலான நிலையற் குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இதற்கு முன்னரும் இலங்கை மின்சார சபையின் தற்போது நிலைமை தொடர்பிலான தெளிவை பெற்றுக் கொள்ள முயற்சித்த போது இலங்கை மின்சார சபையின் மின் விநியோகத்துடன் தொடர்புடைய நிறுவன கட்டமைப்புகள் உள்ளன. அந்த நிறுவனங்களில் பெரும்பாலும் முன்னர் செயற்பட்டவர்களே உள்ளனர். எனவே இலங்கை மின்சார சபையை செயலிழக்க செய்யும் செயற்பாடுகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்றதா என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும். அதனை அறிந்து கொள்ளும் உரிமை பாராளுமன்றத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் உள்ளது. இதேவேளை நீர்மின் உற்பத்தியை மட்டுப்படுத்தியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது. அதன்படி நீர்மின் உற்பத்தி 30% அனல் மற்றும் நிலக்கரி மின் உற்பத்தி 70% இடம்பெறுகின்றது. நீர்நிலையங்களில் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளமையே இதற்கு காரணம்.